கர்த்தருடைய பரிசுத்தமான நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. வாழ்வு தரும் வார்த்தை என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்போடு வாழ்த்தி வரவேற்றுக் கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தை நமக்கு வாழ்வை கொடுக்கிறது. மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் வாழ்வு பெறுவார் என்று எழுதியிருக்கிறபடி இந்த நாளிலும் ஆண்டவர் தன்னுடைய வார்த்தையினாலே நமக்கு வாழ்வு கொடுப்பாராக. இந்த நாளிலும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை நாம் தியானிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 74வது சங்கீதம் 9வது வசனம். சங்கீதம் 74:9 அதை வாசிக்கிறேன். எங்களுக்கு இருந்த அடையாளங்களை காணோம், தீர்க்கதரிசியும் இல்லை, இது எதுவரைக்கும் என்று அறிகிறவனும் எங்களிடத்தில் இல்லை. ஆசாப் என்கிற ஒரு பாடகர், தேவ மனிதர், இந்த சங்கீதத்தை பாடும்போது தேவனுடைய ஜனம் படுகிற உபத்திரவத்தை, தேவனுடைய ஆலயம் இருக்கிற அவல நிலையை, தேவ ஜனம் அனுபவித்து கொண்டிருக்கிற கடினமான சூழ்நிலைகளை நினைத்து புலம்பலோடு பாடுகிற ஒரு திருப்பாடலாக இந்த சங்கீதம் அமைந்திருக்கிறது. அதில் அநேக காரியங்களை அவர் பாடுகிறார். அதில் ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியம் என்னவென்றால், எங்களுக்கு இருந்த அடையாளங்களை இழந்து விட்டோம், அடையாளங்களை இழந்து நிற்கிறோம் என்று சொல்லி ஆசாப் இங்கே பாடி வைக்கிறார். ஒவ்வொரு மனிதனுக்கும் அவரை அடையாளம் கண்டுகொள்வதற்கு ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. பள்ளிக்கூடத்தில் படிக்கிற மாணவர்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி கார்டு இருக்கும். அதை பார்த்தாலே இந்த மாணவன் எந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறான் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியும். நிறுவனங்களிலே பணி செய்கிறவர்களுக்கு அங்கேயும் அடையாள அட்டை கொடுக்கப்படுகிறது. ஒரு சிலருடைய ஆடைகளை பார்த்தாலே இவர் காவல்துறையை சார்ந்தவர் அல்லது வழக்கறிஞர் என்று சொல்லி நாம் அடையாளப்படுத்த முடியும். ஆனால் ஒரு ஆண்டவருடைய பிள்ளைக்கு, இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசிக்கு அல்லது ஒரு கிறிஸ்தவனுக்கு அவனை கிறிஸ்தவன் என்று சொல்லி அடையாளம் கண்டுகொள்வதற்கு ஏதாவது கொடுக்கப்பட்டிருக்கிறதா? இங்கே ஆசாப் சொல்லுகிறார், அப்படி எங்களுக்கு இருந்த அடையாளங்களை நாங்கள் இழந்திருக்கிறோம் என்று சொல்லி ஆசாப் சொல்லுகிறார். இந்த உலகத்திலே 800 கோடிக்கும் அதிகமான மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த நாளிலே ஒரு சிறு கூட்டம் இயேசுவை ஏற்றுக்கொண்ட ஜனமாக, விசுவாச கூட்டமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த திரள் ஜனக்கூட்டத்தின் நடுவிலே இந்த குறிப்பிட்ட மக்களை எப்படி இவர்கள் கிறிஸ்தவர்கள், இவர்கள் விசுவாசிகள் என்று சொல்லி எப்படி மற்றவர்கள் அடையாளம் கொண்டு கொள்வார்கள்? நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் என்ன? ஒரு கிறிஸ்தவனுக்கு என்ன அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது? உடையை வைத்தோ அல்லது அவருடைய நடவடிக்கைகளை வைத்தோ, அவருடைய மற்ற காரியங்களை, வெளிப்புறமான தோற்றங்களை வைத்து கிறிஸ்தவன் என்று கண்டுகொள்வதற்கு வேதத்திலே அடையாளம் அப்படி எதுவும் கொடுக்கப்படவில்லை. வேதத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கிற போது ஒரு 3 அடையாளம் விசுவாசிக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில காரியங்களை வைத்து இவர் கிறிஸ்தவர், ஆண்டவருடைய பிள்ளை என்பதை மற்ற ஜனங்கள் புரிந்து கொள்வார்கள் என்று வேதத்திலே 3 காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன. அந்த 3 அடையாளங்களையும் நமக்கு பிரயோஜனம் உண்டாகும்படி இந்த நாளிலே சுருக்கமாக நாம் சிந்திப்போம். முதலாவது, ஒரு கிறிஸ்தவனுக்கு, ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம் என்ன என்றால், யோவான் எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கும்போது அங்கே ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 35வது வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் ஒருவரில் ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருந்தால் அதனால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். இந்த வசனத்திலே சீஷர்கள், கிறிஸ்தவர்களுக்கு ஆரம்ப காலத்திலே சீஷர்கள் என்று பெயர். இயேசு சொல்லுகிறார், நீங்கள் சீஷர்கள் என்று
எதினாலே அறிந்து கொள்வார்கள்? அதாவது நீங்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லி, விசுவாசி என்று சொல்லி எதினாலே மக்கள் அறிந்து கொள்வார்கள் என்றால், நீங்கள் ஒருவரில் ஒருவர் காண்பிக்கிற அன்பை வைத்து. அன்புக்குரியவர்களே, நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் என்னவென்றால் அன்பு. அன்புதான் ஒரு மனிதனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகப்பெரிய அடையாளம். நம்மில் இருந்து வெளிப்படுகிற தேவனுடைய அன்பு, அது நமக்கு பெரிய அடையாளமாக இருக்கிறது. இதை விட்டுவிட்டு, இந்த அடையாளத்தை இழந்துவிட்டு வேறு ஏதோ ஒரு முறையிலே நான் ஆண்டவருடைய பிள்ளை, ஆண்டவருடைய விசுவாசி, கிறிஸ்தவன், ஊழியக்காரன் என்று சொல்லி வேறு ஏதோ ஒரு முறையில் நாம் நம்மை அடையாளப்படுத்திக் கொள்ள விரும்பினால் அதிலே தோல்விதான் ஏற்படுமே தவிர அது கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமையை கொண்டு வராது. இங்கே போடப்பட்டிருக்கிற காரியம், ஒருவரில் ஒருவர் அன்பாயிருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் என்னுடைய சீஷர்கள் என்று அதனாலே எல்லாரும் அறிந்து கொள்வார்கள். எங்கேயும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. என்னுடைய உடையை வைத்து நான் கிறிஸ்தவன் என்பதை காண்பிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. நம்மிலிருந்து வெளிப்படுகிற தேவ அன்பே நாம் கிறிஸ்தவர்கள் என்பதற்கு அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு கிராமத்திலே திடீரென்று காலை நேரத்திலே ஒரு தெருவிலே மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. என்ன என்று பார்க்கிற பொழுது, அங்கே திருடுவதற்கு முயன்ற ஒரு திருடனை சிலர் பிடித்து விட்டார்கள். பிடித்து அவனை அங்கே கட்டி வைத்திருக்கிறார்கள். அந்த தெருவிலிருந்து வருகிற எல்லாரும் அவனை அடித்து உதைக்கிறார்கள். சிறுவர்கள் கூட இஷ்டத்துக்கு அவனை அடிக்கிறார்கள். அவனை அடித்து தொடர்ந்து அவனை தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி அப்படி ஒவ்வொருவராக அவனை தாக்குகிற பொழுது கடைசியாக ஒரு பெரியவர், அந்த தெருவில் உள்ள, அந்த ஊரில், கிராமத்தில் உள்ள ஒரு பெரியவர் கடந்து வருகிறார். அவர் அந்த திருடனை அப்படி பார்க்கிறார். பார்த்துவிட்டு அவன்கிட்ட ஒரு காரியம் சொன்னார். சரி, நான் உன்னை அடிக்கலை, உன்னை விட்டுடுறேன், நீ திருடனதை தந்துட்டு போயிரு, உன்னை மன்னித்து விட்டு விடுகிறேன் என்று சொல்லி அந்த திருடனும் சொன்னார். அவர் பெரியவரானபடினாலே, அந்த ஊரிலே மிக முக்கியமான நபராக இருந்தபடினாலே மற்றவர்களும் அந்த திருடனுக்கு மன்னிப்பை கொடுத்து விட்டார்கள். அப்பொழுது அந்த கள்ளன் அந்த பெரியவரிடத்திலே ஒரே ஒரு காரியத்தை கேட்டான். ஐயா, நீங்கள் கிறிஸ்தவர் தானே என்று சொல்லி. ஆமா தம்பி, எப்படி கண்டுபிடித்தா என்று சொல்லும்போது அந்த திருடன் ஒரு காரியத்தை சொன்னான். வேதத்திலே ஒரு சம்பவம் இருக்கிறது. எல்லாரும் தண்டிப்பதற்கு கையும் களவுமாக பிடித்த ஒரு விபச்சார பெண்மணியை எல்லாரும் தண்டிப்பதற்கு ஆயத்தமாக இருந்த பொழுது இயேசுநாதர் மாத்திரம் அன்பின் நிமித்தம் அந்த பெண்மணியை மன்னித்து எந்த தண்டனையும் கொடுக்காமல் விடுதலை பண்ணினது அந்த சம்பவம் எனக்கு தெரியும் ஐயா. நீங்களும் நிச்சயமாக அந்த இயேசுவை பின்பற்றுகிறாகத்தான் இருக்க முடியும், அதனால்தான் நான் அவ்வாறு கேட்டேன் என்று சொன்னானாம். அன்புக்குரியவர்களே, நம்மிலிருந்து வெளிப்படுகிற தேவ அன்பு நம்மை கிறிஸ்தவர் என்று சொல்லி அநேகருக்கு அடையாளம் கண்டுகொள்ள அது உதவியாக இருக்கும். அதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம். அன்புதான் நமக்குரிய அடையாளம். அதை விட்டுவிட்டு ஆரவாரத்தோடு ஆராதிப்பதும், ஆண்டவருக்கு நான் எதையாவது செய்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருக்கு ஆரவாரத்தோடு ஆர்ப்பாட்டத்தோடு ஊழியம் செய்வதும் அப்படி அல்ல. அவைகளெல்லாம் அவசியம். காணிக்கைகள், ஊழியங்கள் எல்லாம் அவசியம்தான். ஆனால் அது நம்மை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தி காட்டப் போவதில்லை. உண்மையிலே கிறிஸ்தவன் என்றால் நம்மிலிருந்து வெளிப்படுகிற தேவ அன்பு நம்மை கிறிஸ்தவன் என்று அடையாளப்படுத்தும். இன்றைக்கு அதைத்தான் நாம் இழந்து நிற்கிறோம். அந்த அடையாளத்தை இழந்து விட்டோம். ஆசாப் இங்கே கதறி அழுகிறார், ஆண்டவரே எங்களுடைய அடையாளத்தையே காணவில்லையே என்று சொல்லி. இன்றைக்கு ஒரு மிக முக்கியமான காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இழந்து நிற்கிற அடையாளங்களை திரும்ப பெற்றுக்கொள்வோம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 22, 23 வசனங்களை வாசிக்கிற போது, கடைசி நாட்களிலே ஆண்டவர் அவருக்கு முக்கியமாக ஊழியம் செய்த, சில ஆர்ப்பாட்டமான ஊழியம் செய்த அந்த ஊழியக்காரர்களை பார்த்து ஆண்டவர் சொல்வாரா, எனக்கு உங்களை தெரியாது, நான் உங்களை அறியேன். ஏன் அப்படி சொல்றார் தெரியுமா? இதற்கு பதில் வேதத்தில் இருக்கிறது. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, அன்பில்லாதவன் தேவனை அறியான். ஆண்டவர் ஏன் அறியேன் என்று சொல்லுகிறார் என்றால், அன்பில்லை. அன்பில்லாதபடினாலே அறியான், அவன் தேவனை அறியான்.
தேவனும் அவனை அறியார். அதனால தான் சொல்றாரு, உங்கள்கிட்ட எல்லாம் இருந்துச்சு, தீர்க்க தரிசனம் இருந்தது, சுகப்படுத்தினீர்கள், அந்நிய பாஷை பேசினீர்கள், பிசாசுகளை துரத்தினீர்கள், எல்லாம் இருந்தது, அன்பு இல்லை, அடையாளத்தை இழந்து விட்டீர்கள், எனக்கு உங்களை தெரியாது என்று சொல்லி ஆண்டவர் அன்றைக்கு அவர்களை புறக்கணிப்பார் என்று வேதத்தை நான் வாசிக்கிறோம். அதனால்தான் இந்த அன்பை குறித்து பவுல் மிக மிக அதிகமாக வலியுறுத்தி வேதத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களை, இந்த நாளிலே நம்முடைய முதல் அடையாளமாகிய அன்பை இழந்திருக்கிறோம், அதை திரும்ப பெற்றுக்கொள்வோம். இரண்டாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். ஒரு விசுவாசிக்கு கொடுக்கப்படுகிற நல்ல ஒரு அடையாளம் என்ன அப்படின்னா, லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். லூக்கா 2வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறேன். பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னணையிலே கிடத்தியிருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம். இந்த சம்பவம் நான் சொல்லுகிறேன். இரட்சகர் இந்த உலகத்திலே வெளிப்பட்ட போது, இயேசு பிறந்த போது மேய்ப்பர்களுக்கு பரலோகத்தில் இருந்து இயேசுவை பார்க்கும்படி ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. இயேசு கிறிஸ்துவை இவர்கள் போய் பார்ப்பதற்கு ஒரு அடையாளமும் கொடுக்கணும் இல்லையா? ஒரு மனிதரை நம்ம பார்ப்பதற்காக இன்னொருவரை அனுப்பும்போது தெளிவாக அடையாளம் கொடுப்போம். இந்த தெருவில் இந்த இடத்துல அவருடைய வீடு இருக்கிறது, அவர் உயர்ந்த ஒரு மனிதராக இருப்பார், கருப்பாக இருப்பார், தடியாக இருப்பார் என்றெல்லாம் சொல்லி அடையாளத்தை நாம் கொடுத்து அனுப்புவது போல, இங்கே இயேசு கிறிஸ்துவை பார்ப்பதற்கு மேய்ப்பர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்படுகிறது. அந்த அடையாளம் தான் ஒரு ஒரு ஆச்சரியமான அடையாளம். என்ன அடையாளம் என்றால், பிள்ளையை துணிகளிலே சுற்றி மாடுகள் தீவனம் தின்னுகிற அந்த தீவன தொட்டியிலே முன்னணையிலே ஒரு சின்ன பிள்ளை கடத்தியிருப்பாங்க. அதுதான் உங்களுக்கு அடையாளம். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமுள்ள சர்வ வல்லமை உள்ள தேவனுக்கு கொடுக்கப்படுகிற அடையாளம் தாழ்மை. கிறிஸ்தவனுக்கும் ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்கிற அடையாளம் தாழ்மை. நம்மில் இருக்கிற தாழ்மையை பார்த்து இவன் கிறிஸ்தவன் என்பதை இந்த உலகம் அறிந்து கொள்ளும். கிறிஸ்துவுக்கே அடையாளம் தாழ்மை என்றால் கிறிஸ்தவனுக்கும் அடையாளம் தாழ்மைதான். பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது என்று பவுல் எழுதுகிறார். அது என்ன சிந்தை என்றால், அடுத்த 2 வசனங்களை வாசிக்கிற பொழுது, கிறிஸ்து பரலோகத்தில் இருப்பதை அது ஒரு பெரிய ஒரு கிரெடிட்டாக நினைக்காம அந்த மகிமையை துறந்து சாதாரணமாக தன்னை தாழ்த்தி இந்த உலகத்தில் வெளிப்பட்டார். அந்த சிந்தையை நீங்களும் அணிந்து கொள்ளுங்கள், அந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. இன்றைக்கு நமக்கு நம்மிலிருந்து வெளிப்படுகிற தாழ்மையான சிந்தையை, தாழ்மையான காரியங்கள், நம்முடைய தாழ்மை நான் விசுவாசி என்பதை பிறருக்கு அடையாளப்படுத்தும். அதுதாங்க நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம். இதையும் நாம் இன்றைக்கு இழந்துதான் இருக்கிறோங்க. இதுதான், இந்த அடையாளத்தையும் இன்றைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் இழந்து நிற்கிறது. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை நம்ம வாசிக்கிற பொழுது, ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். ஆவியில் எளிமை உள்ளவர்கள். நம்முடைய தாழ்மை என்பது நம்முடைய சிந்தையில் இருக்க வேண்டும். அதான் பவுல் சொன்னார், கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. சிந்தையிலே தாழ்மை, மனத்தாழ்மை. இயேசு சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள். ஒருவேளை நம்முடைய உடையிலே, நம்முடைய பேச்சில் கூட தாழ்மையை வெளிப்படுத்திடலாங்க. உடையிலும் பேச்சிலும் தாழ்மையை வெளிப்படுத்திடலாம். ஆனால் நம்முடைய மனத்தாழ்மை எப்பொழுது நம்மள வெளிப்படுகிறதோ அப்பொழுது இந்த தேசம் இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்பதை அறிந்து கொள்வார்கள். இதுவே நமக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம். அன்றைக்கு பரலோகத்தின் தூதர்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுத்த அடையாளம் தாழ்மை என்றால், இன்றைக்கும் நமக்கும் கொடுக்கப்படுகிற அடையாளம் தாழ்மையாகத்தான் இருக்கும். ஆபிரகாம், லோத்து, இந்த சம்பவம் நம்ம எல்லாரும் அறிந்திருக்கிறோம். ஒரு கட்டத்திலே ஆபிரகாம் அந்த குரூப்புக்கும் லோத்துவினுடைய மக்களுக்கும் பிரச்சனை ஏற்பட்டு விட்டது, வாக்குவாதங்கள் எல்லாம் ஏற்படுகிறது. இப்பொழுது ஆபிரகாம் லோத்துவை சந்திக்கிறார். இந்த சம்பவம் நடக்கிற பொழுது ஆபிரகாமுக்கு வயது 75, லோத்துவுக்கு வயது 25. தன்னை விட 50 வயது குறைந்த லோத்துவினிடத்தில் போய் ஆபிரகாம் தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துகிறார். அப்பா, நீ இந்த பக்கம் போனா நான் இந்த பக்கம் போறேன், நீ எந்த பக்கம் போனா நான் இங்க போறேன், முதலாவது நீயே
உனக்கு தேவையானதை எடுத்துக்கொள் என்று சொல்லி ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி விட்டு கொடுக்கிறார். அதனால தாங்க ஆபிரகாம் விசுவாசி என்பதற்கு அடையாளமே அவருடைய தாழ்மை தாங்க. ஆபிரகாம் தன்னை தாழ்த்தி விசுவாசிகளின் தகப்பனாக மாறினார். ஆபிரகாமை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். எதையெல்லாம் லோத்து விட்டு கொடுத்தாரோ அதை விட 1000 மடங்கு ஆபிரகாமை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். இதுதாங்க அடையாளம். இன்றைக்கு விசுவாசிக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருப்பது தாழ்மை. திருநெல்வேலி மாவட்டத்திலே டோனாவூர் பகுதியிலே ஊழியம் செய்த ஏமி கார்மிக்கல் அம்மையார் தாழ்மையின் அடையாளமாக விளங்கினார்கள். அவருடைய தாழ்மையை வைத்துதான் அவர்கள் தேவனுடைய பிள்ளை என்பதை அநேகர் கண்டுகொண்டார்கள். ஒரே ஒரு காரியத்தை மட்டும் நான் சொல்லுகிறேன். அவருடைய மரண நேரத்திலே மரணத்தில் கூட தாழ்மை வெளிப்படுத்தினார்கள். அவங்க ரொம்ப தெளிவாக சொல்லிவிட்டார்கள், என்னை அடக்கம் பண்ணும்போது அதன் பிறகு எனக்கு கல்லறை கட்டி எழுப்பக்கூடாது, அப்படி தோண்டி என்னை புதைத்து விடுங்கள். அது மாத்திரமல்ல, எனக்கு நீங்கள் நல்ல ஒரு சவப்பெட்டி கூட, ஆடம்பரமான பெட்டி கூட நீங்கள் வைக்கக்கூடாது, ஒரு ஓலையிலே பாயிலே என்னை சுற்றி மண்ணுக்குள்ளே வைத்து அப்படி என்னை அடக்கம் செய்து விடுங்கள் என்று சொல்லி அந்த தன்னுடைய மரணத்தில் கூட தாழ்மையை வெளிப்படுத்தின நாளிலே நாமெல்லாம் கிறிஸ்தவர்கள் என்ற பெயரில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு அடையாளம் என்ன தெரியுமா? தாழ்மைதான். அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த நாளிலே கிறிஸ்தவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளத்தையே இழந்து இன்றைக்கு தவித்து கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை. மறுபடியும் வார்த்தைக்கு நேராக திரும்புவோம், தாழ்மையை தரித்து கொள்வோம். அதுவே ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அடையாளம். மூன்றாவது இன்னொரு காரியத்தையும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். மூன்றாவதாக ஒரு கிறிஸ்தவனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அடையாளம் என்னவென்றால், அப்போஸ்தலர் நடபடிகள் 9வது அதிகாரம் 11வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர்த்தெரு எனப்பட்ட தெருவுக்கு போய் யூதாவின் வீட்டிலே தர்சு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு, அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். விசுவாசிக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு அடையாளம், மற்றவர்கள் இவன் விசுவாசி என்று கண்டுபிடிப்பதற்கு, அடையாளம் கண்டுகொள்வதற்கு நமக்கு கொடுக்கப்படுகிற இன்னொரு அடையாளம் இந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கிறது. இந்த சம்பவம் நமக்கு தெரியும். கிறிஸ்துவுக்கு விரோதமாக செயல்பட்ட சவுல் அல்லது பவுல், சவுலை ஆண்டவர் சந்திக்கிறார். தமஸ்குவின் வழியிலே அந்த சந்தித்து, அப்பொழுது சவுல் கீழே விழுகிறார், அவருடைய ஒரு பார்வையை இழக்கிறார். இப்பொழுது சவுல் ஒரு வீட்டில் இருக்கிறார். ஆண்டவர் என்ன பண்றாரு? அனனியா என்கிற ஒரு தேவ மனிதனுக்கு ஆண்டவர் தரிசனமாகி, நீ அந்த சவுலை போய் பார்த்து அவனுக்காக ஜெபம் பண்ணு என்று சொல்லுகிறார். இப்போ ஆண்டவர் இந்த அனனியாவை சவுலிடத்தில் அனுப்பும் பொழுது சில அடையாளத்தோடு அனுப்புகிறார். அட்ரஸ் கொடுத்து விடுறார் பாருங்க. தெருவினுடைய அட்ரஸ், வீட்டினுடைய முகவரி எல்லாமே கொடுத்து விடுறாரு. அங்க நேர்த்தெரு எனப்பட்ட தெரு, யூதாவின் வீடு, தர்சு பட்டணத்தனாகிய சவுல் பெயர் வரைக்கும் கொடுக்கிறார். பெயர், தெருவினுடைய பெயர், வீட்டினுடைய பெயர், முகவரியை தெளிவாக கொடுத்து விட்டு கடைசியில் ஒரு அடையாளத்தை சொல்லுகிறார், அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். கொஞ்சம் யோசித்து பார்ப்போம். இந்த அனனியா போய் அந்த தெருவை கண்டுபிடிச்சிடுறாரு, ஒருவேளை அந்த வீட்டையும் கண்டுபிடிக்கலாம். அங்கே போய் அந்த வீட்டுக்குள்ளே போய் அடையாளம் என்னவென்றால், அவன் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறான். அவன்தான் கிறிஸ்தவன், அவன்தான் விசுவாசி. இன்றைக்கு சவுலுக்கு மாத்திரமல்ல, அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு மாத்திரமல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அடையாளம் என்னவென்றால், அவன் பண்ணுகிற ஜெப வாழ்க்கை, அவனிடத்தில் இருக்கிற ஜெப ஜீவியம் தான் நமக்கு உண்மையான அடையாளங்க. இந்த அடையாளத்தை இழந்து நம்ம வேற எதை நாம் நமக்கென்று வைத்து கொண்டிருந்தாலும் அது நமக்கு ஒரு அடையாளமாக, ஐடென்டிட்டியாக இருக்க போவதில்லை. பவுல் ஒரு கிறிஸ்தவன் என்பதற்கு, ஆண்டவர் பவுலை ரட்சித்திருக்கிறார் என்பதற்கு பவுலுக்கு கொடுக்கப்பட்ட அடையாளம் ஜெபம் என்றால், கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி என்று அழைக்கப்படுகிற, கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கப்படுகிற நமக்கும் கொடுக்கப்படுகிற அடையாளம் ஜெபந்தான். நம்முடைய ஜெப வாழ்க்கையை வைத்து தான் மற்றவங்க கிறிஸ்தவர்கள் என்று அடையாளம் கண்டுகொள்ள முடியும். ஆனால் இன்றைக்கு அன்பான தேவ பிள்ளைகளை, ஜெபத்தை இழந்து
நம்முடைய முக்கிய அடையாளத்தையே இழந்து எல்லாம் இருக்குது, ஆனால் ஜெபம் இல்லை அப்படின்னா நம்ம வாழ்க்கை என்ன நம்ம ஆண்டவருக்காக எதை செய்து என்ன பிரயோஜனம் என்று எனக்கு தெரியவில்லை. யோசித்து பாருங்க, நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறோம், அவருக்காக ஓடுகிறோம் என்றெல்லாம் நம்ம பேசும்போது அவரிடத்திலே அமர்ந்திருந்து அந்த ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கை இல்லாமல் அவருக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? கர்த்தரிடத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஜெப ஜீவியம் இல்லாதபடிக்கு அந்த கர்த்தருக்காக எப்படி நான் ஊழியத்தை செய்ய முடியும்? கிளாஸில், கல்லூரியில் அல்லது பள்ளிக்கூடத்தில் ஃபுல்லாக கிளாஸை கட்டடிச்சிட்டு எக்ஸாமில் போய் இருந்தால் எப்படி தேர்வில் வெற்றி பெற முடியும்? அப்படி வெற்றி பெறணும்னா எக்ஸாம்லேயும் நம்ம முறைகேடு செய்தால் தான் முடியும் பாருங்கள். அதே போல் தாங்க, ஆண்டவர் பாதத்தில் உட்காராமல் ஜெப ஜீவம் இல்லாமல் அவருக்கு எப்படி ஊழியம் செய்ய முடியும்? அப்படி ஒருவேளை ஊழியம் செய்ய துணிந்தால் அந்த ஊழியத்தில் நிலை நிற்பதற்கு நாம் இன்னும் பல காரியங்களை, பல தவறுகளை செய்ய வேண்டியிருக்கும், தடுமாற வேண்டியிருக்கும். கிறிஸ்தவனுக்கு அடையாளம், ஊழியக்காரனுக்கு அடையாளம், தேவ பிள்ளைக்கு அடையாளம், விசுவாசிக்கு அடையாளம் ஜெப ஜீவியம். அன்பானவர்களே, இந்த நாளிலே இந்த அடையாளங்களை எல்லாம் நம்ம இழந்து நிற்கிறோம். அன்பு இல்லை, தாழ்மை இல்லை, ஜெப ஜீவியமும் இல்லை. எப்படி இந்த உலகம் நம்மை கிறிஸ்தவர் என்று அடையாளப்படுத்தும்? எப்படி நம்மை கண்டுகொள்ள முடியும்? இன்றைக்கு வார்த்தைக்கு நேராக மனம் திரும்புவோம். தேவ அன்பை நம்ம கேட்போம். ரோமர் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவினாலே தேவ அன்பு நம்முடைய இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. அந்த அன்பை மறுபடியும் நாம் புதுப்பித்துக் கொள்வோம், தாழ்மையை தரித்து கொள்வோம். அது மாத்திரமல்ல, ஊக்கமான ஜெப வாழ்க்கைக்கு நேராக நம்மை அர்ப்பணிப்போம். இந்த உலகம் நம்மை கிறிஸ்தவன் என்று அடையாளம் கண்டுகொள்ளும். அதன் மூலம் இந்த தேசம் தேவனுடைய ராஜ்யமாக மாறும். ஆண்டவர் இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையாக கொடுத்த இந்த ஜீவனுள்ள வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். இன்றைக்கு எங்களுடைய அடையாளங்களையே நாங்கள் இழந்து நிற்கிறோம் அப்பா. ஒரு முறை கூட பரிசுத்த ஆவியினாலே தேவ அன்பு எங்கள் இருதயங்களிலே ஊற்றப்படட்டும் என்று ஜெபிக்கிறோம். அன்பை வெளிப்படுத்துகிற மக்களாய் எங்களை மாற்றும் ஆண்டவரே. தாழ்மையை தரித்து கொண்டு, தாழ்மையோடு இயேசு கிறிஸ்துவிலிருந்து அந்த சிந்தையில் இருந்த தாழ்மை எங்களிலும் வெளிப்பட ஆண்டவர் உதவி செய்யும். ஆண்டவருடைய பாதத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கிற ஜெப ஜீவியத்தை மீண்டும் எங்களுக்கு தந்து எங்களை புதுப்பிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இதன் நிமித்தம் இந்த உலகம் நாங்கள் தேவ பிள்ளைகள் என்பதை கண்டு உமக்கு சாட்சிகளாய் மாற, இந்த தேசம் கிறிஸ்துவின் ராஜ்யமாய் மாற ஆண்டவர் எங்களுக்கு உதவி செய்யும். எங்களை தாழ்த்தி உம்முடைய திருப்பாதத்தில் சமர்ப்பிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, எங்களுடைய இயேசுவின் சீஷன் ஊழியங்களுக்காக, குறிப்பாக ஆதரவற்ற மக்களுக்காக, ஆதரவற்ற முதியோர் மத்தியிலே ஊழியம் செய்து வருகிற எங்களுடைய திருப்பணிகளுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். ஆண்டவர் நம் அனைவரை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ. மனிதர் யாரிடமும் பாசம் காட்டுவோம், இயேசு மந்தைக்குள் அழைத்திடுவோம். அதி உற்சாகமாய், அதி சீக்கிரமாய் ராஜா பாதையை செம்மையாக்குவோம். நம் இயேசு ராஜாவே, வேகம் வராரே, அதிவேகமாய் செயல்படுவோம். அல்லேலூயா, ஜெயம் அல்லேலூயா.